கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டோடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்ல இருக்கிறோம். ஆதியாகம புத்தகம் 16ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் என்றால், பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினாலே அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினாலே. இந்த நாள்ல நாம் தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை, ஆண்டவராகிய தேவன் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினாலே உன்னுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை தருகிற தேவன். இந்த நாள்ல இந்த பிரசங்கத்தின் தலைப்பு, துன்பத்தில் இருந்த ஒரு ஏழை பெண் மீது மகிமையின் கர்த்தர் காண்பித்த சிறந்த அக்கறையை வெளிப்படுத்துகிறது. துன்பத்தில் இருந்த ஒரு ஏழை பெண் ஆகார், அவள் மேல மகிமையின் தேவன் ஒரு சிறந்த அக்கறை செலுத்தி அவளை தூக்கி எடுத்தார். அவள் நிலைமைய மாற்றினார். வேத புத்தகத்துல பாருங்க, நகோமி, அவள் மேல் கர்த்தர் ஒரு அக்கறை செலுத்தி அவளுடைய குடும்பத்தை கட்டி எழுப்பின தேவன். அன்னாள், அங்கலாய்ப்பில் இருந்த அன்னாளுடைய வாழ்க்கைய, அவருடைய ஜெபத்தை கேட்டு அவருடைய அங்கலாய்ப்பை மாற்றி அவருடைய குடும்பத்தை கட்டி எழுப்பின தேவன். சாரிபாத்து விதவை, இனி அவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருந்த அவளுடைய வீட்டில எலியாவை கொண்டு ஒரு அற்புதம் செய்து அவருடைய அங்கலாய்ப்பை மாற்றி ஆசீர்வதித்த தேவன். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு மகனே, மகளே, உன் அங்கலாய்ப்பை, விசேஷமா உன்னுடைய துயரத்தை, உன்னுடைய துன்பத்தை, உன்னுடைய வருத்தத்தை கர்த்தர் மாற்றி உன்னை வாழ வைக்கிற தேவன் இன்றைக்கு அவர் இறங்கி வந்திருக்கிறார். மெக்சிகன் கிரிகோரியா லோபேஸ் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் கடவுளுக்கு ஒரு கடிதம் அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதினார். உலக புகழ் வாய்ந்த புத்தகமாக அது மாறினது. அந்த புத்தகத்துல லென்சோ அப்படிங்கிற ஒரு ஏழை பக்தியுள்ள விவசாயி, அவர் விவசாயி மாத்திரமல்ல, அவர் ஏழை பக்தியுள்ள ஒரு விசுவாசியாக இருந்தார். அவருக்கு நிறைய வயல்வெளிகள் இருந்தது. சோளம் பயிரிட்டு இருந்தாராம். அந்த சோளத்துக்கு நல்ல மழை வேணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு, நல்ல பக்தியோடு, விசுவாசத்தோடு அவர் ஜெபித்துக் கொண்டிருந்தார். அவருடைய விசுவாசத்தை அசைக்கவே முடியாத அளவுக்கு ஒரு விசுவாசம், கடவுள் மேல் வைத்த நம்பிக்கை. திடீரென்று ஒரு நாள் மழை பெய்தது, ஆலங்கட்டி மழை பெய்தது. அந்த ஆலங்கட்டி மழை பெய்தபடினால அவருடைய வயல்வெளி சோளம் எல்லாமே அப்படி விழுந்து நாசமாய் போய்விட்டது. அந்த லென்சோ சோர்ந்து போகவில்லை. அவர் என்ன செய்தாராம், ஒரு கடிதத்தை எடுத்து எழுதினார். கடவுளே, கர்த்தாவே, நான் உம்மிடத்துல மழைய கேட்டேன், ஆனா நீர் ஆலங்கட்டி மழையை அனுப்பிச்சிட்டேரு. அதனால என்னுடைய விவசாயம் பாதிக்கப்பட்டு விட்டது. என்னுடைய குடும்பம் ஒரு வறுமைக்குள்ளாக போய்கொண்டிருக்கிறது. இதை சரிப்படுத்த வேண்டும் என்றால் எனக்கு 100 காசுகள் தேவை. ஆகவே உடனே எனக்கு அனுப்பி கொடுங்கள் என்று சொல்லி அவர் ஒரு கடிதத்தை எழுதி, அந்த கடிதத்துல விலாசத்துல
கர்த்தர் அப்படின்னு மட்டும் எழுதி போஸ்ட் பாக்ஸ்ல போட்டு விட்டார். அந்த கடிதத்தை எடுத்து அனுப்பும்படி அந்த கடிதங்களை எடுத்த ஒரு போஸ்ட்மேன், அவர் ஒரு நல்ல விசுவாசி, கிறிஸ்தவர். அவர் அந்த கடிதத்தை கடவுள்னு மட்டும் இருக்குது, வேற ஊர் இல்ல, அட்ரஸ் இல்லைன்னு அதை உடைத்து படித்தார். லென்சோவினுடைய நம்பிக்கையை கணம் பண்ணும்படி அவரே செயல்பட ஆரம்பித்தார். கர்த்தரிடத்துல போக அதை கொடுக்காம, அவர் ஜெபிக்காம அவரே செயல்பட ஆரம்பித்தார். தன்னுடைய நண்பர்களோடு, தன்னோடு பணியாற்றுகிற அதிகாரிகளோடு இதை ஷேர் பண்ணினா, எல்லாத்தையும் கொஞ்சம் பணம் வாங்கினார். இவரும் அதுல ஒரு பெரிய பங்களிப்பை போட்டு 70 காசுகள் அவருக்கு அனுப்பிட்டாங்களாம். ஒரு வாரம் கழித்து லென்சோ அந்த போஸ்ட் ஆபீஸுக்கு போனார். அங்க ஒரு கடிதம் இருந்தது. அந்த உரையை பிரித்து பார்த்தார். கடவுள்கிட்ட இருந்து கர்த்தர் இருந்து வந்ததுன்னு எழுதப்பட்டிருந்தது. அதுல அதை சந்தோஷமா எண்ணினா 70 காசுகள் இருந்தது. ரொம்ப கோபத்தோடு வீட்டுக்கு வந்தார். மறுபடியும் ஒரு கடிதம் எழுதினார். கர்த்தாவே, நீர் அனுப்பின பணத்தை பெற்றுக்கொண்டேன், ஆனால் இந்த தபால் அதிகாரி அதுல மோசடி பண்ணி 30 காசை எடுத்து விட்டார். ஆகவே இனிமேல் நீர் தபால் மூலமாக அனுப்பாம ஏதாவது ஒரு வழியில் எனக்கு கொடும் என்று அவர் மறுபடியும் ஒரு கடிதம் எழுதினார். இதை கேட்பதற்கு ஒரு வித்தியாசமாக இருந்தாலும், சிரிப்பாக இருந்தாலும், அதுல ஒரு கருத்து இருக்கிறது. ஆகாரின் அங்கலாய்ப்பை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஆகாருக்கு ஏற்பட்ட அங்கலாய்ப்பின் காரணம் ஆதியாகம புத்தகம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 1-2 வசனத்தை வாசிப்போம் என்றால் பாருங்க, காரணம் என்ன? ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாது இருந்தது. எகிப்து தேசத்தாலாகிய ஆகார் என்று பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தால், சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தரின் கற்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடு சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றால் சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். நல்லா கவனிக்கீங்களா? இன்றைய உலகம் எதையும் உடனடியாக பெறணும் அப்படின்னு வேகமா ஓடக்கூடிய ஒரு உலகம். இன்னைக்கெல்லாம் உலகத்துல ஒரு பொறுமை, ஒரு காத்திருப்பு அப்படிங்கிறது ஜனங்களுக்குள்ள இழந்து போய் கொண்டிருக்கிறாங்க. இதற்கு அன்றைக்கு ஆபிரகாமின் குடும்பமும் விதிவிலக்கு இல்லைங்க. இந்த உலகத்துல பாருங்க, சிறு பிறந்த குழந்தையிலிருந்து சாக போகிற மனுஷன் வர உடனே எனக்கு காரியம் நடக்கணும், உடனே எனக்கு அது கிடைக்கணும், உடனே எனக்கு அது சம்பவிக்கணும். குடும்பத்தை கட்டுறது, வருமானத்தை பார்க்கிறது, வேலையை தேடுறது, இதெல்லாமே ஒரு ஒழுங்கற்ற விருப்பத்துக்கு நேர ஓடிக்கொண்டிருக்கிறது. அன்றைக்கு சாராளும் அந்த ஒழுங்கற்ற விருப்பத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான், தன் குடும்பத்தை ஒப்பு கொடுத்தான். சங்கீதம் 37:7 சொல்லுது பாருங்க, கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு அப்படின்னு அழகா சொல்லப்பட்டிருக்குது. ஏன்னா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பாருங்க, ஆபிரகாம், சாராள், அந்த குடும்பம் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு குடும்பம். பூமியை சுதந்திரிக்கிற கூட்டம் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு காத்திருக்கணும். கர்த்தருக்கு காத்திருக்க கூடிய அந்த காலகட்டங்களுக்கு அவங்களுக்குள்ள விசுவாசம் இருந்தது, அழைப்பு இருந்தது, தேவனுடைய திட்டம் இருந்தது, தேவனுடைய தரிசனம் இருந்தது. ஆனா சாராளுக்குள்ள அந்த காத்திருப்பும் அந்த பொறுமைக்கு தன்னை ஒப்பு கொடுக்காதபடி உலகம் என்ன செய்யுமோ அவைகளுக்கு தன்னை இடம் கொடுத்துட்டா. அப்படி இடம் கொடுத்த போது பாருங்க, அதனுடைய 4வது வசனம் சொல்லுகிறது, அவன் ஆகாரோடு சேர்ந்த போது அவள் கர்ப்பம் தரித்தால், அவள் தான் கற்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினார். நல்லா கவனிங்களேன், சாராள் செய்த இந்த செயல் தேவனுடைய திட்டத்துக்கும் தேவனுடைய தரிசனத்துக்கும் தேவனுடைய நோக்கத்துக்கும் காத்திருக்கிறாம
உடனே உலகத்தின் போக்குல போய் ஒழுங்கற்ற ஒரு விருப்பத்துக்கு இடம் கொடுத்து அதை பெற்றுக்கொள்ள விரும்புறான். ஆனா அது வந்த போது அங்க என்ன நடந்தது என்றால், அங்க பாருங்க, எதுல அவ பிரயாசப்பட்டாலோ அந்த காரியமே அவளை இகழ்ச்சியோடு குறைவோடு பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை. அவமானமாக அவளுக்குள்ள இருக்கிற குறைவை உணர்த்தும்படியாக அது மாறிடுச்சான். இது சாராளுக்கு இருதயத்துல காயத்தை உண்டாக்குச்சான். நம்ம கூட நிறைய நேரம் பார்த்திருக்கீங்களா, கொஞ்சம் யோசிக்காம போயிட்டோம், கொஞ்சம் முன்னாடி நல்லா யோசிச்சு முடிவெடுக்காம போயிட்டோம், கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோம், ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு குற்ற உணர்ச்சியோடு வாழக்கூடிய ஒரு நிலைமை. இங்க பாருங்க, சாராள் அப்படியே தன்னுடைய காரியத்தை போய் புருஷனிடத்திலையும் தேவனிடத்திலையும் குற்றச்சாட்டு வைக்கிறான், முறையிடுகிறான். கவனிக்கிறீங்களா? மற்ற கண்கள் நம்மள்ட்ட ஏதோ ஒரு குறைவை பார்த்து பார்த்து நமக்குள்ள குற்ற மனப்பான்மை உண்டாக்குதுன்னா, மற்றவங்களுடைய பார்வையில நம்ம அற்பமா ஏளனமா இழிவா எண்ணப்படுகிற ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்ம இருக்கிறோம்னா, இருதயத்துல காயத்தோடு நம்ம வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம்னா, குற்ற உணர்ச்சியோடு வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னா, குற்றச்சாட்டை மற்றவங்க மேல வைத்து கொண்டு இருக்கிறோம்னா, நம்ம எங்கேயோ தேவனுக்கு காத்திருக்காம, தேவனுடைய திட்டத்துக்கும் தரிசனத்துக்கும் காத்திருக்கிறாம உலக போக்கோடு அடித்து செல்லப்பட்டிருக்கோன்னு அர்த்தம். உடனே இது நடக்கணும், உடனே இது கிடைக்கணும், உடனே இது சம்பவிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் இல்லாம நம்மள பிரயாசப்பட்டிருக்கோன்னு அர்த்தம். இதன் பலன் என்ன தெரியுமா? எதுல நம்ம பிரயாசப்பட்டோமோ, எதுக்கு நம்ம பிரயாசப்பட்டு பெற்றுக்கொள்ளணும் விரும்பணுமோ, அதுல ஒரு பெரிய அங்கலாய்ப்பு சூழ்ந்திருக்கிற ஒரு நிலைமை. ஆனா உன்னை தெரிந்துகொள், இந்த நவம்பர் மாதம் இந்த நாட்கள்ல ஆண்டவர் உன் அங்கலாய்ப்பை மாற்றுகிற கர்த்தர் இயேசு சுவாமி உன் துயரத்தை அவர் கேட்கிறார். உன்னுடைய வேதனைகளை, உபத்திரவத்தை அவர் கவனிக்கிறார். ஆதியாகம புத்தகம் அதே 16ஆம் அதிகாரம் 7ல இருந்து கொஞ்சம் வாசித்தீங்கன்னா 7வது வசனத்திலிருந்து அழகா சொல்லுது பாருங்க. கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்துல சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீருச்சண்டையில ஆகாரை கண்டார். அழகா சொல்றாரு பாருங்க. அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்? ரொம்ப அழகா சொல்லுது பாருங்களா. எங்க இருந்து வருகிற, இப்ப நீ எங்க போகிறாய்? தொடர்ந்து பாருங்க, எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றான். போதும். ஆனா ஆண்டவர் அவளோடு கர்த்தருடைய தூதன் பேசினாரு. பேசினதுக்கு அப்புறம் அங்க கீழே 13வது வசனத்தை பார்த்தீங்கன்னா அழகா சொல்லுவா, அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். வேலையிலையா சொல்லுவோமா? அந்த ஆகாருடைய வாழ்க்கையில எங்கேயோ போய்கிட்டு இருந்தா, அவருடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு சூழ்நிலை நடந்துகிட்டு இருந்துச்சு. அவருடைய வாழ்க்கையில ஒரு துயரங்க, அவருடைய வாழ்க்கையில ஒரு வேதனைங்க, அவருடைய வாழ்க்கையில ஒரு உபத்திரங்க. அந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லுது பாருங்க. சாராயின் அடிமை பெண்ணாகி ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்? ரொம்ப அழகா சொல்லுது பாருங்க. அவ சாராளின் வீட்டுல இருந்து வந்தது கரெக்டு, ஆனா இப்ப கொஞ்சம் வழி தவறிட்டாளாம், வழி மாறிட்டாளாம். வழி தவறிட்டா ஏதோ ஒரு பாவத்துல போய் விழுந்துட்டான் அப்படின்னு அல்ல. அவருடைய வாழ்க்கையில தன்னுடைய பிரச்சனைக்கு எது காரணமா இருந்ததோ
தன்னுடைய அங்கலாய்ப்பு, வேதனை, வருத்தத்துக்கு எது காரணமா இருந்ததோ அதை அழிப்பதற்கு அவள் தன்னை விட்டு கொடுத்தாளாம். அப்படின்னு அங்க என்னன்னா, இந்த கற்பம் தான் எனக்கு பிரச்சனை, இந்த கற்பம் தான் என்னுடைய வாழ்க்கையை அங்கலாய்ப்பு உண்டாக்கிருச்சு, என் வாழ்க்கையில இந்த நிலைமைக்கு என்ன கொண்டு போய் விட்டுருச்சு அப்படின்னு அதை அழிக்கும்படி அவ வழி விலகினாளாம். அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செயல்பட்டாளாம். அப்பத்தான் ஆண்டவர் தம்முடைய தூதனை, கர்த்தருடைய தூதன் இறங்கி வந்து அவளோட பேசினார். பேசிட்டு சொல்றாரு பாருங்க, அங்க அழகா சொல்லப்பட்டிருக்கோம் பாருங்க, 11வது வசனம். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ ஒரு குமாரனை பெறுவாய், போதும். ஆகாரே, நீ வள்ளி விலகி இருக்கலாம், நீ அதை அழித்துக் கொள்ளுவதற்கு முயற்சித்திருக்கலாம், நீயே போய் பெற்றுக்கொண்ட வாழ்க்கை, நீயே போய் பெற்றுக்கொண்ட காரியம், நீயே போய் பெற்றுக்கொண்ட தேவனுடைய திட்டம் இல்லாம பெற்றுக்கொண்டது, இன்னைக்கு இதை விட்டுட்டா சரியாகிரும் நினைக்க பத்தியா? அது தப்பு. ஆகார், நீ என்ன பிரயாசப்பட்டாலும் என்ன செய்தாலும் ஒன்னு தெரிந்து கொள், நீ கர்ப்பவதியா இருக்கிற, நீ ஒரு குமாரனை பெறுவாய். ஆண்டவர் அழகா சொல்றாரு பாருங்க, அவன் பேரு இது, அவன் இந்த இடத்துல வாழுவான். எவ்வளவு அழகான பிளான் பாருங்க. அவன் இதெல்லாம் செய்வான், அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும், அவன் சந்ததி எப்படி இருக்கும், அவன் எதிர்காலம் எப்படி இருக்கும், அழகா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. இதெல்லாம் கேட்ட உடனேதான் ஆகார் நினைச்சா, இந்த உலகத்துல என் நிலைமைய பார்க்கறதுக்கு, என்னை விசாரிப்பதற்கு, என்னை புரிந்து கொள்வதற்கு, என் மேல கருணை காண்பிப்பதற்கு, இரக்கம் பாராட்ட யாருமே இல்லைன்னு நினைச்சேன். ஆனா என்னை புரிந்து கொள்ளுகிற ஒரு உணர்வோடு, என் உள்ளத்தை உணர்வு வேதனைகளை புரிந்து கொண்டு என் மேல இரக்கம் பாராட்டுகிற ஒருத்தர் இருக்கிறார். அவர் என்னை காண்கிற தேவன், அவரை நான் இந்த இடத்துல பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்ற. அவருடைய புலம்பலை, அவருடைய அழுகையை, அவருடைய அலறுதலை, அவருடைய ஜெபத்தை கேட்ட கர்த்தர் இன்றைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அலறுதலை, புலம்பலை, உன் ஜெபத்தை கேட்டு உன் வாழ்க்கையில் அங்கலாய்ப்பை மாற்றி உன்னையும், உன் குடும்பத்தையும், உன் சந்ததியும், உன் தொழில், உன் பிசினஸ கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவர். ஒரு அலையிலையா சொல்லுவோமா? ஒரு அலையிலையா சொல்லுவோமா? அப்ப அதை பெற்றுக்கொள்ளதுக்கு என்ன செய்யணுங்க? மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 11ஆம் அதிகாரம் 28, 29 அழகா சொல்லுது பாருங்க, வாசிங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்தான் சொல்றாரு, ஆகாரை போல, அன்னாளை போல, சாரிபாத் விதவே போல, நகோமியை போல வாழ்க்கையில என் அன்பு மகனே, மகளே, என்ன பாரம், என்ன வேதனை, என்ன துயரம், எப்படிப்பட்ட அங்கலாய்ப்பு உன்னை சூழ்ந்து இருக்கிறதோ, இதுல இன்னும் நீ முயற்சி பண்ணி கொண்டு இதை சரி பண்ணிடலாம் நினைக்க பத்தி அதை விட்டுட்டு ஆண்டவர் சொல்றாங்க, உன் பாரத்தை நீக்கும்படி இயேசு உன்னை அழைக்கிறார். ஒரு அலையிலையா சொல்லுவோமா? என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லுகிற கர்த்தர். அவர் எப்படி தர்றாராம் பாருங்க. அதுக்கு அடுத்த வருஷம் சொல்லுகிறது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு, ஆண்டவர் அழகா சொல்றாங்க, ஆத்துமாக்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் தரக்கூடிய காலம் இந்த காலம். நீ ஒரு இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளக்கூடிய காலம் இந்த காலம். அப்ப இந்த இளைப்பாறுதல் அப்படிங்கிறதுக்கு ஆண்டவர் அழகா சொல்றாங்க பாருங்க, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்க மேல ஏற்றுக்கொண்டு. பாருங்க, இயேசு சுவாமி அவர் பெத்லகேமில யோசேப்பு அப்படிங்கிற ஒரு தச்சன், ஒரு ஆசாரி, தச்சு வேலை, மர வேலை செய்கிற ஒரு யோசேப்பு வீட்டுல பிறக்கிறார். வேதம் சொல்லுகிறது, வேத சரித்திரம், அவர் தன் தகப்பனாருக்கு, தாயாருக்கு உதவியாக இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த நுகம் அப்படிங்கிறது 2 மாடை அந்த வண்டியில அல்லது ஏர்ல அது பணியா அது வேலை செய்ய வைக்கும்படி
2 மாடை பூட்டுகிற அந்த மரம் சட்டம், அதுக்கு பேரு நுகம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம மாட்டு வண்டியில பார்க்கோம் 2 மாடை பூட்டக்கூடிய இந்த நுகம் இப்படி வலுவலுன்னு இப்படி அழகா இருக்காது. அன்னைக்கு மரம் எப்படியோ இருக்கும், ஒரு மரம் கொஞ்சம் வளைஞ்சு எப்படி எப்படியோ இருக்கக்கூடிய அந்த மரம், அதை ஒண்ணு போல இணைத்து அந்த மாட்டினுடைய கழுத்துல பூட்டுவாங்க. நல்லா கவனிங்களேன். அந்த மாடு அந்த வேலை செய்வதற்கு அல்லது அந்த வண்டி இழுத்து செல்வதற்கு அதுக்கு ரொம்ப பாரமா இல்லாதபடி முன்னேறி செல்வதற்கு, அது தன் பணியை கடமையை சரியா செய்வதற்கு லகுவாக்க கூடிய ஒரு பொருள் தாங்க நுகம். இன்றைக்கு இயேசு சாமி உன்னுடைய வாழ்க்கையில நீ முன்னேறி செல்வதற்கு, உன் வாழ்க்கை நீ லகுவா எல்லாவற்றையும் கடந்து செல்வதற்கு அவர் உன் அருகில் உன்னோடு உனக்கான வழிகளை ஆயத்தம் பண்ணி உன்னை நடத்தி செல்ல இருக்கிறார். நீ தனித்து செயல்படாத, அவரோடு இணைந்து அவருடைய வார்த்தையில அவருடைய சித்தத்துக்கு நீ விட்டு கொடுத்தீங்கன்னா போதும், உன் வாழ்க்கை, உன் குடும்பம், உன் எதிர்காலம் எல்லாவற்றிலும் இளைப்பாறுதலுள்ள காலங்களை அவர் உனக்கு கட்டளையிடுகிற தேவனா இருக்கிறார். ஒரு அலையில சொல்லுவோமா? அப்ப அங்க அழகா சொல்றாங்க பாருங்க, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். ஆதியாகம புத்தகம் 41 அதிகாரம் 8வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் ஆண்டவர் அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுவாங்க, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே அப்படின்னா இந்த இடத்துல சொல்லதுக்கு அதுக்கும் பெரிய ஒரு ஐக்கியம் இருக்குதுங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அழகா சொல்லப்பது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். இப்ப இந்த சாராள் ஆகாரை குறித்து போய் ஆபிரகாமிட்ட முறையிடுறாங்க, குற்றம் சாட்டுறாங்க, கடினமான கடுஞ்சொற்களை பயன்படுத்தி குற்றம் சாட்டுறாங்களாம். இந்த நிலைமையில ஆபிரகாம் தேவன் எப்படி செயல்படுவாரோ அப்படி செயல்பட்டாராம். மிகுந்த அன்பிலும் மென்மையாகவும் அந்த காரியத்தை கையாண்டாராம். மிகுந்த அன்போடும் மென்மையாகவும் காரியத்தை கையாண்டார். இங்க பாருங்க, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே எங்க இருந்து வருகிறாய், எங்க போகிறாய் அப்படின்னு அவள்கிட்ட பேசிட்டு அவளுக்கு எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் திரும்ப நீ போய் எஜமாட்டியின் கீழ இருந்து அவளுக்கு அடங்கி இரு அப்படின்னு சொன்ன உடனே ஆகார் அப்படியே திரும்பி போறாங்க. போய் அதே ஆபிரகாமின் எந்த வீட்டை விட்டு ஓடுனாலோ, எந்த வாழ்க்கை வேண்டான்னு ஓடுனாலோ அதே இடத்துல திரும்பி அவ அந்த இடத்துல வாழ்றா. ஏன் தெரியுமா? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஆபிரகாம் அந்த இடத்துல அந்த காரியத்தை மிக மென்மையாகவும் அன்போடு கையாண்டாராம். இது ஏசப்பாவினுடைய வழிங்க. இன்னைக்கு நம்முடைய காரியங்களை எப்படி நம்ம கையாளுறோம், எப்படி நம்ம அதை செயல்படுத்துறோம்? தேவனுடைய அன்போடும் தேவனுடைய திட்டத்திலும் அப்படி செயல்படுத்தணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆகார் திரும்பி வந்திருப்பாங்க, வந்த உடனே சாராய் பார்த்திருப்பாங்க. என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்போது அவன் சொல்லிப்பா, உங்க தேவன் தம்முடைய தூதன் அனுப்பி என்னோடு பேசினார். ஆபிரகாமும் இந்த சாராயும் கர்த்தருடைய வார்த்தைக்கு அடிமைங்க. கர்த்தர் சொல்லிட்டாருன்னா அதை மாத்தவே மாட்டாங்கங்க. கர்த்தரே சொல்லிட்டாரா அப்படின்னு தன்னை விட்டு கொடுத்துட்டாங்கங்க. கர்த்தருடைய வார்த்தை அதை கற்றுக்கொள்ளணுங்க. கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு அதான் சொல்றாங்க, கர்த்தருடைய வார்த்தையை நீ கற்றுக்கொள்ளு, கர்த்தருடைய வார்த்தைக்கு விட்டு கொடு, கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ ஒப்புக்கொடு. உன் வாழ்க்கையில எங்கும் ஒரு இளைப்பாறுதலுள்ள காலங்களை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுகிற தேவனா இருக்கிறார். ஒரு அலையிலையா சொல்லுவோமா? ஆபிரகாமை மாத்திரம் இல்லைங்க, யோவான் 15:15 சொல்லுகிறது பாருங்க, ஆண்டவர் நம்மளையும் சிநேகிதன் சிநேகிதி அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. வாசிங்க, யோவான் 15:15 வசனம். இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுவதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான், நான் உங்களை சிநேகிதர் என்று, ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட யாவையும் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அப்ப ஏசப்பா பாருங்க, மோசையோடு முகமுகமாய் பேசின தேவன் உங்களுடைய காரியம், உங்களுடைய எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவிக்கும்படி ஆபிரகாமின் பிள்ளைகளாகிய நம்மை அவர் சிநேகம் பாராட்டுகிற தேவனாய் இருக்கிறார். ஒரு அலையில சொல்லுவோமா? அப்ப அந்த சிநேகத்தின் அன்பு நம்மை நிரப்புகிறபடினால், அவருடைய வார்த்தையின் வல்லமை நம்மை நிரப்புகிறபடினால கர்த்தர் இந்த நாட்கள்ல
ஆகாருடைய வாழ்க்கையில் இருக்கிற அங்கலாய்ப்பை மாற்றி இளைப்பாறுதலை தந்த கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அங்கலாய்ப்பை, துயரத்தை, துன்பத்தை, வேதனை, உபத்திரவத்தை மாற்றி உன் வாழ்க்கையில ஒரு இளைப்பாறுதலை தரக்கூடிய காலம். அதை பெற்றுக்கொள்ளும்படி தேவ கரத்துல, தேவ சத்தத்துக்கு, தேவ சித்தத்துக்கு நம்ம விட்டு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். நாம் ஜெபிப்போம். ஆமென்.